ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான புதையலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா புதையல்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுங்கள், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து மேக்கிங் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து போட்டிருப்போம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி வந்து பண்ணுவோம், எக்ஸ்பிரிமெண்ட் இந்த மாதிரி நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பண்ண போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது பார்த்தீங்கன்னா புதையல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரெக்டாக அது நம்மளுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குமா என்னன்னே தெரியல. சரி, ஓகே, எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம். எல்லாம் ஓடுது. ஓகே, இதுதாங்க நம்மளுக்கு வந்த இது புதையலோட இது. பாருங்கள், கலர் கலராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தந்திருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒவ்வொன்றையாக வந்து ஓப்பன் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஏதாவது வந்து சேமாக வந்து வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரில. ஏதாவது விளையாட்டு ஜாமா போட்டிருக்காங்களா, சாக்லேட் போட்டிருக்காங்கன்னா கூட எனக்கு தெரியல. சரி, ஒன்றை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பொட்டலம் வந்து தந்திருக்காங்க. இந்த பொட்டலத்தை ஓப்பன் பண்ணோம். பொட்டலத்தை ஓப்பன் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஒரு அயன் பாக்ஸாக இது என்னது ஹாட் பாக்ஸ் கிடச்சிருக்கு. ஹாட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கூட்டர் இருக்குங்க, நல்லா இருக்குது ஸ்கூட்டரு, விளாட்ற ஸ்கூட்டர் ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோதிரம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆமை, கீ செயினுக்கு வந்து போடுற ஒரு ஆமை இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ₹1 வச்சாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ₹3 ₹4 அந்த இதுக்கு ஆக்டிவா ஸ்கூட்டரே கிடச்சிருக்கு, ஆக்டிவான்னு போட்டிருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது காமெடியாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு ஜாமாவாக வந்து போட்டு நிறையா ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாட்டு ஜாமா மட்டும் தான் இருக்குது, எதுவும் சாக்லேட் இந்த மாதிரி கூட இல்லை. சரி, ஓகே, இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணலாம். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி காமெடியாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 90's கிட்ஸ் அதோட நினைவுகளை தாங்க ஞாபகப்படுத்துச்சு. இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று வாங்குவோம். சூப்பருங்க, காரு, நல்லா ஓடக்கூடிய ஒரு கார் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொடப்பம், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குப்பையை அள்ளுறது ஒன்று வந்து தந்திருக்காங்க. அடுத்து மோதிரம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆமை கீ செயின் வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 4 அதாவது 5 ரூபாய்க்கு ஒரு இதை ஒருத்தானதை வந்து போட்டிருக்காங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, ரெண்டாவது வந்து ஓப்பன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விளையாட்டு ஜாமா சின்ன பிள்ளைங்க வந்து விளாட்றதுக்குரியதாக தாங்க இருக்குது. காமெடியாக இருக்குது. இது வந்து பாருங்கள், அதுவும் குப்பல்றது. அதுக்கடுத்து சிங்கத்து காருங்க, அப்படியே ஓட்டுற மாதிரி ஒரு காரு, சின்ன பிள்ளைங்க உருட்டி விளாட்றது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் கிச்சன் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோதிரம் ஒன்று தந்திருக்காங்க. ஸோ இதே பேட்டர்ன் தாங்க, 4 தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். சரி, எல்லாத்தையும் தான் ஓப்பன் பண்ணலாம். சூப்பர், ஆக்டிவா ஸ்கூட்டி பார்த்திங்களா, ஸ்கூட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓடக்கூடிய ஒரு ஸ்கூட்டி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் பாக்ஸ் ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலந்தி கீ செயின் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோதிரம் இருக்குது. அதுக்கடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 12 தாங்க. இதில் 12 வந்து பார்த்திங்கன்னா ₹48. இது வந்து பாருங்கள் ஒரு கூடைங்க, செம ஏதாவது வச்சு தூக்கிட்டு போகிற கூடை ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி கீ செயின் ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேல் ஒரு கீ செயின் இது ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மோதிரம் தந்திருக்காங்க. இப்போ அதுக்கடுத்து கொஞ்சம் இதுக்கே எவ்வளோ இது டாய்ஸ் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் ஒரு முயக்கொட்டி கார். அதுக்கடுத்து ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டி, செம. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ செயின், அடுத்து 2 மோதிரம். இதில் 2 மோதிரம் இருக்குது, இதில் 5 டாய்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இதை வந்து ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணலாம். பரவாயில்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு பாக்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முயக்குட்டி ஒரு இது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குப்பல்றது ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோதிரம். அதுக்கடுத்து இதை ஓப்பன் பண்ணலாம். இதே பேட்டர்ன் தாங்க, எல்லாத்துலேயும் பார்த்தா தெரியுதுங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்க, ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டி, ஒரு மாடோட இது, அது என்னது இது சக்கரம் இந்த இருக்குது. அதுக்கடுத்து மோதிரம், அடுத்து தேல் இது. அதுக்கடுத்து வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். நம்மளுக்கு 12 முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 இது தாங்க இருக்குது. இது வந்து பாருங்கள் ஒரு ஹாட் பாக்ஸ் இது ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குப்பல்றது ஒன்று, இந்த இது ஒன்று. இதுலேயும் 2 மோதிரம் ஒன்று தந்திருக்காங்க. மோதிரம் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா சில இதில் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். சரி, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா மடித்து வச்சுருக்காங்க. என்ன இருக்குது, ஒரு தேல், அதுக்கடுத்து ஒரு பாக்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்ட கார்,
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ செயின், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது மோதிரம். இது வந்து ஓப்பன் பண்ணலாம். அது அடி வாங்கி இருக்குங்க, 2 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா குப்பல்றது ஒன்று, ஆக்டிவா ஸ்கூட்டி ஒன்று, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனோசர் கார் ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோதிரம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குப்பால்றது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாடு கார் ஒன்று தந்திருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளி இது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீ செயின் இது 2, இதில் ஒரு 5 டாயோ 6 டாயோ இருக்குங்க மொத்தம். பாருங்களேன் எவ்வளவு டாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கங்க. நிறைய டாய்ஸ் இருக்குங்க பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து விளாட்ற டாய்ஸ் மட்டும்தான். இது வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக புதையல் மாதிரி இருக்குன்னு சொன்னேன், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே டாய்ஸாக தான் இருக்குது. பாருங்கள் 50 ரூபா. இவ்வளோ டாய்ஸ் வந்து 50 ரூபான்னு சொன்னால் எல்லாமே வாங்கிக்கிடுவாங்க. இது வந்து ஒருத்தன் தான் சொல்லுவாங்க. டாய்ஸ் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. இருக்கிறதே பார்த்திங்கன்னா நிறையாவும் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து விளாட வச்சுக்கிறாங்க, அவ்வளோதாங்க. ஸோ இதுதாங்க இதில் உள்ள கிஃப்ட். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ரூபா புதையல்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தேனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காமெடியாக இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த 90's கிட்ஸோட நினைவுகளை தான் ஞாபகப்படுத்திச்சு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயத்துலேயும் ஒரு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொட்டலை இருக்கும், 3 ரூபாயா 2 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை சாக்லேட், அந்த உருண்டை மிட்டாய் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டாய்ஸ் ஒரு 2 இந்த இதுக்கிட்ட இருக்கும். அதனால் நான் வாங்கின நினைப்புனா இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த நினைவு தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். நீங்களே ஏதாவது 90's கிட்ஸ் ஏதாவது சின்ன வயசில் ஏதாவது கிஃப்ட் வந்து வாங்கி இந்த மாதிரி டாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக நம்ம வந்து ட்ரெஷர் கிஃப்ட் பாக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ நிறையா வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 48 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேங்க எல்லாத்தையும் சேர்த்து. 48 ரூபாய்க்கு வந்து உரிய டாய்ஸ் ஒர்த்து இல்லைனாலும் ஒரு நிறைய டாய்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.